பார்க்க போகிற டாபிக்ஸ் என்ன அப்படின்னா ஸ்ட்ரெஸ் அண்ட் ஸ்ட்ரெயின் டயக்ராம் ஃபார் டக்டைல் மெட்டீரியல். சரிங்களா, டக்டைல் மெட்டீரியலுக்கு ஸ்ட்ரெஸ் அண்ட் டயக்ராம் மூலயமா நம்மளுக்கு என்னென்ன ப்ராப்பர்ட்டிஸ் தேவை மெட்டல் ஃபார்மிங்க்கு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்க்கலாம். சரிங்களா, ஃபஸ்ட்டு முதல் பாயிண்ட், ஃபார் த கிவன் மெட்டீரியல் which are material having longest or widest plastic zone corresponding metal considered as easy metal forming process material. அதாவது ஒரு மெட்டீரியல் எடுத்துக்கிட்டு லாங்கஸ்ட்டு அப்படி இல்லைன்னா வைடஸ்ட் பிளாஸ்டிக் ஜோனாக இருந்தது அப்படின்னா அதை நம்ம ஈஸி மெட்டல் ஃபார்மிங் மெட்டீரியல் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லலாம். சரிங்களா, பிளாஸ்டிக் ஜோன் அப்படின்னா நம்மளுக்கு எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயம்தான். ஸ்ட்ரெஸ் ஸ்ட்ரெயின் டயக்ராம் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா நம்மளுக்கு ஈல்டு ஸ்ட்ரெஸ், அல்டிமேட் ஸ்ட்ரெஸ் ரெண்டுக்கும் இந்த இடைப்பட்ட கேப்பை தான் நம்ம வந்து பிளாஸ்டிக் டிஃபார்மேஷன் ஜோன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவோம். கரெக்டுங்களா, இந்த ஜோன் வந்து அதிகமாக இருக்கக்கூடிய மெட்டீரியல் தான் வந்து ஈஸி மெட்டல் ஃபார்மிங் மெட்டீரியல் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட்டு செகண்ட் பாயிண்ட், ஃபார் ஏ கிவன் மெட்டீரியல் டு மேக் ஏ மெட்டீரியல் ஃபர்தர் ஈஸி இன் மெட்டல் ஃபார்மிங் ப்ராசஸ் மெட்டீரியல் இட் இஸ் ரெக்வயர்ட் டு வைட் பிளாஸ்டிக் டிஃபார்மேஷன் ஜோன். சரிங்களா, நம்மளுக்கு மெட்டீரியலை ஈஸியாக மெட்டல் ஃபார்மிங் ப்ராசஸ் பண்ணணும் அப்படின்னா அகைன் இன்னொரு ரெக்யர்மெண்ட் இருக்குது. என்ன அப்படின்னா ஒயிட் பிளாஸ்டிக் டிஃபார்மேஷன் ஜோன்ஸில் வந்து இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. சேம் பாயிண்ட்டு தான். அடுத்தது தேர்ட், திஸ் இஸ் பாசிபிள் பை இன்க்ரீஸிங் அல்டிமேட் ஸ்ட்ரென்த் ஆஃப் மெட்டீரியல். சரிங்களா, இப்போ வந்து நம்மளுக்கு என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா அந்த பிளாஸ்டிக் டிஃபார்மேஷன் ஜோனு ஒய்டாக இருந்தது அப்படின்னா அது மெட்டல் ஃபார்மிங் ப்ராசஸுக்கு ஏற்ற மெட்டீரியல் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிட்டோம். கரெக்டுங்களா, ஒன்று அல்டிமேட் ஸ்ட்ரெஸ்ஸை இன்க்ரீஸ் பண்ணணும். கரெக்டுங்களா, அல்டிமேட் ஸ்ட்ரெஸ்ஸை ஒன்று இன்க்ரீஸ் பண்ணணும். அப்படி இல்லை அப்படின்னா இதை டிக்ரீஸ் பண்ணணும். இதை டிக்ரீஸ் பண்ணாலும் நம்மளுக்கு பிளாஸ்டிக் டிஃபார்மேஷன் ஜோன் இன்க்ரீஸ் ஆக போகுது. அப்படி இல்லை அப்படின்னா அல்டிமேட் ஸ்ட்ரெஸ்ஸை இன்க்ரீஸ் பண்ணாலும் நம்மளுக்கு டிஃபார்மேஷன் ஜோன் வந்து இன்க்ரீஸ் ஆக போகுது. கரெக்டுங்களா, ஒன்று ஈல்டு ஸ்ட்ரெஸ்ஸை டிக்ரீஸ் பண்ணணும், இல்லை அல்டிமேட் ஸ்ட்ரெஸ்ஸை இன்க்ரீஸ் பண்ணணும். அப்போது தான் நம்ம வந்து பிளாஸ்டிக் டிஃபார்மேஷன் ஜோன் இன்க்ரீஸ் பண்ண முடியும். மெட்டல் ஃபார்மிங் ப்ராசஸுக்கு ஏற்ற மெட்டீரியலை நம்மளால உருவாக்க முடியும். ஸ்பைன்ஸ் பாருங்கள், திஸ் இஸ் பாசிபிள் பை கேரிங் அவுட் த கோல்ட் ஒர்க்கிங் ஆப்ரேஷன். கோல்ட் ஒர்க் இஸ் நாட் ஏ ப்ரிஃபரபிள் மெத்தட். கோல்ட் ஒர்க் நாட் ஓன்லி இன்க்ரீஸிங் அல்டிமேட் ஸ்ட்ரென்த் ஆஃப் மெட்டீரியல், also increasing yield strength proportionally. Hence, length of plastic deformation zone remains constant. சரிங்களா, இந்த இடத்துல நம்ம கோல்ட் ஒர்க்கிங் ஆப்ரேஷனை நம்ம ஃபார்ம் பண்ணோம் இல்லை ப்ராசஸ் பண்ணுறோம் அப்படின்னா நம்மளுக்கு அல்டிமேட் ஸ்ட்ரென்த்து மட்டும் இன்க்ரீஸ் ஆக போகிறது கிடையாது. சரிங்களா, சேம் அமௌண்ட் ஈல்டு ஸ்ட்ரெஸ், அதாவது ஈல்டு ஸ்ட்ரென்த்தும் நம்மளுக்கு இன்க்ரீஸ் ஆகுது. சரிங்களா, ஈல்டு ஸ்ட்ரென்த்தை நம்மளுக்கு டிக்ரீஸ் பண்ணணும். அப்போ தான் வந்து நம்மளுக்கு டிஃபார்மேஷன் ஜோனை இன்க்ரீஸ் பண்ண முடியும். அல்டிமேட் ஸ்ட்ரெஸ்ஸை இன்க்ரீஸ் பண்ணணும், ஈல்டு ஸ்ட்ரெஸ்ஸை டிக்ரீஸ் பண்ணணும். ஆனால் வந்து கோல்டு ஒர்க்கிங் பண்ணும்போது அல்டிமேட் ஸ்ட்ரெஸ்ஸும் ஈல்டு ஸ்ட்ரெஸ்ஸும் ரெண்டுமே வந்து ப்ரொபோஷ்னலி ஈக்குவலாக வந்து நம்மளுக்கு இன்க்ரீஸ் ஆகுது. ஸோ வந்து நம்மளுக்கு டிஃபார்மேஷன் ஜோன் வந்து கான்ஸ்டண்ட்டாக இருக்குது. ஸோ நம்மளுக்கு கோல்டு ஒர்க்கிங் மெத்தட் வந்து நாட் ஏ ப்ரிஃபரபிள் மெத்தட். அடுத்தது செகண்ட் பாயிண்ட், பை ரெடியூசிங் ஈல்டு ஸ்ட்ரென்த் ஆஃப் மெட்டீரியல். ஈல்டு ஸ்ட்ரென்த் மெட்டீரியலை ரெடியூஸ் பண்ணலாம். அதுக்கு என்ன மெத்தட்னு பாருங்கள். இட் இஸ் பாசிபிள் பை ஈட்டிங் ஏ மெட்டீரியல் வித் ஈட்டிங் நாட் ஓன்லி ஈல்டு ஸ்ட்ரென்த், அல்டிமேட் ஸ்ட்ரென்த் ஆல்சோ ரெடியூஸ். பை த ரெடியூசிங் அல்டிமேட் ஸ்ட்ரென்த் இஸ் வெரி லெஸ் கம்பேர்ட் டு த ரெடக்ஷன் ஆஃப் ஈல்டு ஸ்ட்ரென்த். ஹென்ஸ் பிளாஸ்டிக் டிஃபார்மேஷன் ஜோன் இஸ் வைட் வேல் இன்க்ரீஸ் ஆகிருக்கு. சரிங்களா, இந்த பாயிண்ட்ஸ்லேருந்து என்ன சொல்கிறாங்க அப்படின்னா நம்ம வந்து ஈட்டிங் ப்ராசஸ் இல்லை ஈட்டிங் ஒர்க்கிங்கை பண்ணும் போது நம்மளுக்கு ஈல்டு ஸ்ட்ரென்த்தும் டிக்ரீஸ் ஆகுது, அதே சமயத்தில் அல்டிமேட் ஸ்ட்ரெஸ்ஸும் டிக்ரீஸ் ஆகுது. சரிங்களா, நம்மளுக்கு அல்டிமேட் ஸ்ட்ரெஸ்ஸை இன்க்ரீஸ் தான் பண்ணணும், டிக்ரீஸ் பண்ணக்கூடாது. ஈல்டு ஸ்ட்ரெஸ்ஸை டிக்ரீஸ் பண்ணலாம். ஆனால் இந்த இடத்துல ஒரு சின்ன கான்செப்ட், ஈல்டு ஸ்ட்ரென்த்து டிக்ரீஸ் ஆகிற அளவு அல்டிமேட் ஸ்ட்ரென்த் வந்து டிக்ரீஸ் ஆகிறது கிடையாது. கம்மியான அமௌண்ட்டு தான் வந்து அல்டிமேட் ஸ்ட்ரென்த் வந்து டிக்ரீஸ் ஆகுது. அப்போது நம்மளுக்கு ஈல்டு ஸ்ட்ரென்த் டிக்ரீஸ் ரொம்ப ஆகுது, அல்டிமேட் ஸ்ட்ரென்த் கம்மியாகுது. ஸோ அப்போ வந்து நம்மளுக்கு பிளாஸ்டிக் டிஃபார்மேஷன் ஜோன் வந்து இன்க்ரீஸ் ஆகுது. கரெக்டாக, நம்மளுக்கு தேவையான ரெக்குயர்மெண்ட் வந்து இதில் கிடைச்சாச்சு. அப்போது வந்து நம்ம இந்த மெட்டீரியலை ஹீட் பண்ணும் போது நம்மளுக்கு தேவையான மெட்டல் ஃபார்மிங் மெட்டீரியல்ஸ் வந்து கிடைக்கிது. அடுத்த பாயிண்ட் பாருங்கள்,
all the material increasing the temperature yield strength will be reducing except steel. சரிங்களா, எல்லா மெட்டீரியலுமே டெம்பரேச்சரை இன்க்ரீஸ் பண்ணும் போது ஈல்டு ஸ்ட்ரென்த் வந்து டிக்ரீஸ் ஆகுது. ஆனால் ஸ்டீலை தவிர ஸ்டீல் வந்து டெம்பரேச்சர் 150க்கு விட கம்மியான டெம்பரேச்சரில் நீங்கள் ஹீட் பண்ணீங்க அப்படின்னா அதோட ஈல்டு ஸ்ட்ரென்த் வந்து டிக்ரீஸ் ஆகும். இன்கேஸ் ஆஃப் 150லேருந்து 350 டிகிரி சென்டிகிரேட்டில் நம்ம டெம்பரேச்சரை இன்க்ரீஸ் பண்ணோம் அப்படின்னா அதோட ஈல்டு ஸ்ட்ரென்த் வந்து இன்க்ரீஸ் ஆகுது. அதே மாதிரி 350லேருந்து 750 டிகிரி டெம்பரேச்சருக்குள்ளே நம்ம ஹீட் பண்ணோம் அப்படின்னா ஈல்டு ஸ்ட்ரெஸ் வந்து டிக்ரீஸ் ஆகுது. 750 டு 850க்கு மேலே நம்ம ஹீட் பண்ணோம் அப்படின்னா ஈல்டு ஸ்ட்ரென்த் வந்து இன்க்ரீஸ் ஆகுது. அதே மாதிரி 850 டிகிரி சென்டிகிரேட் மேலே நம்ம டெம்பரேச்சரை ஹீட் பண்ணோம் அப்படின்னா ஈல்டு ஸ்ட்ரென்த் வந்து நம்மளுக்கு டிக்ரீஸ் ஆகுது. அதாவது ஒவ்வொரு டெம்பரேச்சரும் டிபெண்ட் பண்ணி தான் வந்து ஈல்டு ஸ்ட்ரென்த் வந்து டிக்ரீஸ் ஆகுதா இல்லை இன்க்ரீஸ் ஆகுதா அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல முடியும். அதனால தான் இந்த இடத்துல டெம்பரேச்சரை இன்க்ரீஸ் பண்ணும் போது எல்லா ஈல்டு ஸ்ட்ரென்த்துமே வந்து டிக்ரீஸ் ஆகுது எக்ஸ்பர்ட் ஸ்டீல். முக்கியமான பாயிண்ட்டு கொஞ்சம் கரெக்டாக கவனிச்சுக்கோங்க. அடுத்தது ஸ்ட்ரெஸ் ஸ்ட்ரெயின் டயக்ராம். ஒரு சின்ன டயக்ராம்ஸ் பாருங்கள். ஸ்ட்ரெஸ் அண்ட் ஸ்ட்ரெயினுக்கு நம்மளுக்கு ஏதாச்சும் ஒரு மெட்டீரியல் எடுத்து ட்ரா பண்ணியிருக்கிறோம். இந்த பாயிண்ட்ஸிலிருந்து இது வரைக்கும் உள்ள அந்த டிஸ்டன்ஸ் வந்து பிளாஸ்டிக் டிஃபார்மேஷன் ஜோன் அப்படின்னு சொல்லிட்டு மென்ஷன் பண்ணியாச்சு. ஓகேங்களா, இந்த இடத்துல டோட்டல் டிஃபார்மேஷனும் இந்த இடத்துல எலாஸ்டிக் டிஃபார்மேஷனும் ஈக்குவல் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்கிறோம். ஓகேங்களா, ஆனால் இந்த இடத்துல பிளாஸ்டிக் டிஃபார்மேஷன் ப்ளஸ் எலாஸ்டிக் டிஃபார்மேஷன் ரெண்டையும் கூட்டணும் அப்படின்னா தான் அது டோட்டல் டிஃபார்மேஷன். இந்த இடத்துல நம்மளுக்கு பிளாஸ்டிக் டிஃபார்மேஷன் வந்து வரப்போகிறதே கிடையாது, எலாஸ்டிக் மட்டும்தான் நடக்க போகுது. அதனால் அப் டு நம்மளுக்கு எல்ஓபி லிமிட் ஆஃப் ப்ரொபோர்ஷனாலிட்டி பாயிண்ட் வரைக்கும் நம்மளுக்கு இந்த இடத்துல டோட்டல் டிஃபார்மேஷனும் எலாஸ்டிக் டிஃபார்மேஷனும் ஈக்குவலாக இருக்கும். இன்கேஸ் ஆஃப் பிளாஸ்டிக் டிஃபார்மேஷன் அப்படின்னா பிளாஸ்டிக் டிஃபார்மேஷனை நம்ம ஆட் பண்ணணும். ஓகேங்களா, இப்போது நம்ம ஒரு மெட்டீரியல் எடுத்துகிட்டு டென்சைல் ஃபோர்ஸஸ் அப்ளை பண்ணும் போது இனிஷியலில் அது எலாஸ்டிக் டிஃபார்மேஷன் ஆகிட்டு அதிலிருந்து நம்மளுக்கு பிளாஸ்டிக் டிஃபார்மேஷன் ஜோனுக்கு வரப்போகுது. ரெண்டையும் கூட்டணும் அப்படின்னா தான் அது வந்து டோட்டல் டிஃபார்மேஷன். அதே மாதிரி இன்கேஸ் ஆஃப் ஒரு மெட்டீரியல் எடுத்துகிட்டு கம்ப்ரசிவ் ஃபோர்ஸ் ஆக்ட் ஆகும்போது இனிஷியல் அது ஃப்ளோ ஸ்ட்ரெஸ்ஸில் வந்துட்டு அதுக்கப்புறம் அது டிஃபார்மேஷன் ஜோனில் போகுது, பர்மனெண்ட் டிஃபார்மேஷன் ஜோனில் போகுது. ஓகேங்களா, இதை பற்றி கொஞ்சம் டீட்டெயிலாக பார்க்கலாம். Even though material stressed to plastic deformation zone, still amount of elastic deformation is present. சரிங்களா, நம்ம அதாவது பிளாஸ்டிக் டிஃபார்மேஷன் ஜோனில் வந்தாலும் அது வந்து எலாஸ்டிக் டிஃபார்மேஷன் ஜோன் வந்து சம் அமௌண்ட் ஆஃப் எலாஸ்டிக் டிஃபார்மேஷன் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்கிறாங்க. ஓகேங்களா, அடுத்த பாயிண்ட். But this elastic deformation cannot be retained as it is for every elastic, and it can be convertible into plastic deformation by maintaining load applied some more time. From above, whatever tensile load applied, manufacturing process necessary load applied some more time convert elastic deformation into plastic deformation. அதாவது இந்த இடத்துல என்ன சொல்கிறாங்க அப்படின்னா மெயினான விஷயம், நம்ம எலாஸ்டிக் வந்து சம் அமௌண்ட் வந்து இருக்குது அப்படின்னு சொல்லியாச்சு. இந்த எலாஸ்டிக் டிஃபார்மேஷனை பிளாஸ்டிக் டிஃபார்மேஷனாக மாற்றணும் அப்படின்னா இங்கே நம்ம டென்சைல் லோடு அப்ளை பண்ணோம்ல அந்த லோடை இன்னும் கொஞ்சம் நேரம் அப்ளை பண்ணிகிட்டே இருக்கணும். இதெல்லாம் ரொம்ப ரொம்ப முக்கியமான பாயிண்ட். மறுபடியும் இன்னும் சம்டைம்ஸ் வந்து அந்த எலாஸ்டிக் டிஃபார்மேஷன் ஜோனை பிளாஸ்டிக்காக மாற்றுறதுக்கு நம்ம லோடை அப்ளை பண்ணிகிட்டே இருந்தோம்னா தான் அது எலாஸ்டிக்லேருந்து பிளாஸ்டிக்காக கன்வெர்ட் ஆகும். ரொம்ப ரொம்ப முக்கியமான பாயிண்ட்ஸ். எக்ஸாம்பிள், நம்ம ஒரு மெட்டீரியல் எடுத்துக்கிட்டு நம்ம டென்சைல் லோடு அப்ளை பண்ணுறோம், நம்மளுக்கு பிளாஸ்டிக் டிஃபார்மேஷன் ஜோன் வந்துருச்சு. உடனே வந்து நம்ம லோடை விட்டோம் அப்படின்னா அந்த மெட்டீரியல் மறுபடியும் வந்து இந்த எலாஸ்டிக் டிஃபார்மேஷன் ஜோன்லேயே வந்துடும். இந்த பிளாஸ்டிக் டிஃபார்மேஷன் ஜோனில் மெயின்டைன் ஆகாது. சரிங்களா, இந்த பிளாஸ்டிக் டிஃபார்மேஷன் ஜோனில் மெயின்டைன் ஆகிறதுக்காக தான் சம் லோடை வந்து நம்ம இங்கே கொடுத்துட்டே வந்துட்டு பிளாஸ்டிக் டிஃபார்மேஷன் ஜோன் வந்ததுக்கு அப்புறமாவும் கொஞ்சம் நேரம் அந்த லோடு வந்து கொடுத்துட்டே இருக்கிறோம். அப்படி கொடுத்துட்டே இருக்கும் போது தான் சம் அமௌண்ட் ஆஃப் எலாஸ்டிக் டிஃபார்மேஷன் ஜோன் வந்து பிளாஸ்டிக் டிஃபார்மேஷன் ஜோனாக கன்வெர்ட் ஆகும். சரிங்களா, இது ஒயர் ட்ராயிங் ப்ராசஸ் வரும்போது இன்னும் உங்களுக்கு டீட்டெயிலாக புரியும். அடுத்த பாயிண்ட் பாருங்கள், த ஃப்ளோ ஸ்ட்ரெஸ். The stress behind which the flow behavior of solid material like a fluid flow behavior. Therefore, whatever deformation produced in the material after flow stress 100% plastic deformation. அதாவது
ஃப்ளோ ஸ்ட்ரெஸ்ஸுக்கு அதுக்கு மேலே போகும்போது அது 100% பிளாஸ்டிக் டிஃபார்மேஷன் மட்டும்தான் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறோம். ஃப்ளோ ஸ்ட்ரெஸ்ன்னும் போது நம்ம கம்ப்ரெசிவ் ஃபோர்ஸை நம்ம அப்ளை பண்ணணும். ஓகேங்களா, கம்ப்ரெசிவ் ஃபோர்ஸை அப்ளை பண்ணும்போது மட்டும்தான் நம்மளுக்கு ஃப்ளோ ஸ்ட்ரெஸ் கிடைக்கிது. ஃப்ளோ ஸ்ட்ரெஸ்ஸுக்கு மேலே போயிடுச்சு அப்படின்னா டைரெக்டாக அது பிளாஸ்டிக் டிஃபார்மேஷன். இன்கேஸ் ஆஃப் நம்ம டென்சைல் லோடு அப்ளை பண்ணோம் அப்படின்னா நம்மளுக்கு பிளாஸ்டிக் டிஃபார்மேஷன் வந்ததுக்கு அப்புறமாவும் சம் அமௌண்ட் ஆஃப் எலாஸ்டிக் டிஃபார்மேஷன் இருக்கும். கரெக்டுங்களா, அதுதான் ரெண்டுத்துக்கும் டிஃப்ரென்ஸ், கம்ப்ரெசிவ் லோடுக்கும் டென்சைல் லோடுக்கும். ஓகேங்களா, கரெக்டாக நோட் பண்ணிக்கோங்க. டியூ டு தீஸ் whenever compressive load applied on the manufacturing process, metal forming process, it is not necessary maintain load applied some more time like a load of tensile loading conditions. சரிங்களா, முன்ன சொன்னது தான். நம்மளுக்கு ஏன்னா கம்ப்ரெசிவ் லோடு அப்ளை பண்ணும்போது 100% பிளாஸ்டிக் டிஃபார்மேஷன் கிடைக்க போது நம்ம மறுபடியும் லோடு அப்ளை பண்ண வேண்டிய அவசியம் கிடையாது. ஆனால் டென்சைல் லோடு அப்ளை பண்ணும்போது பிளாஸ்டிக் அமௌண்ட் ஆஃப் எலாஸ்டிக் கிடைக்குது. ஸோ எலாஸ்டிக்கை பிளாஸ்டிக்காக மாற்றுறதுக்காக நம்ம ஒரு கொஞ்ச நேரம் அந்த லோடை அப்படியே மெயின்டைன் பண்ணுறோம். ஆனால் இந்த இடத்துல அந்த லோடை மெயின்டைன் பண்ண தேவையில்லை அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. ஓகேங்களா.